அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அன்பு சகோதரி வழிகாட்டி ஜோதிடர் மீனாட்சி பரமகுரு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தக்கூடிய 121வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்கிறோம். இதை யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். என்னை ஈன்ற தாய் தந்தைக்கும் எனது குருமார்களுக்கும் எனது குடும்பத்தாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் காணிக்கையாக்கி என்னுடைய இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன், என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருமே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மக்கிட்ட என்ன ஒரு பெரிய பயம் இருக்கும், இந்த கோச்சார கிரகங்கள். இந்த கோச்சார கிரகங்களில் மேஜராக 4 பேர் வந்து ரொம்ப ஒரு மேஜராக எல்லாருக்குமே வந்து பெரிய விஷயங்களை நிகழ்த்தக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா, இந்த வருஷம் நல்லா இல்லை, அடுத்த வருஷம் நல்லா இருக்குமா, இந்த வருட கிரகங்களை வச்சு தான் விஷயம் பேசுவோம். எப்படின்னா இவங்க 4 பேர் யார்? ஒருத்தர் வந்து குரு பகவான், இன்னொருத்தர் சனி பகவான், அடுத்து ராகு கேது. இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார், இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார், சனி என்ன பண்ணுவார், ராகு கேது என்ன பண்ணுவார்? முதல்ல இந்த டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்து அந்த கிரகங்கள் என்ன பண்ணுங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான். நான் இன்றைக்கி பேச போகிறது வந்து கோச்சார சனி வந்து யாரை எந்த மாதிரியான பாதிப்புகளை உள்ளாக்கும், நான் பார்த்த ஜாதகங்களை வச்சு. ஏன்னா இது ஒரு தெளிவு நம்ம எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் நான் பேசுகிறேன். யாருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள், என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்குமே பாதிப்பு வருதா? 100% எல்லா ஜாதகத்துலேயுமே பாதிப்பு தான் இருக்கா? யாருக்காவது சில பேருக்கு நல்லது நடக்கும், சில பேருக்கு அந்த சனி பகவானுடைய அந்த தடமே தெரியாத அளவுக்கு அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை தான் இன்றைக்கி அலச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இந்த கிரகங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். யார் யார்? குரு பகவான். குரு பகவான் என்ன பண்ணுறாரு? உங்களோட புண்ணியம். அதாவது நம்ம இரும்பாலை விஜயன் அண்ணா வந்து கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு போனாங்க, ரொம்ப சிறப்பாக நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அவங்களோட நமக்கு சில கருத்துக்கள் ஒத்து வரலன்னா கூட அவங்க பேசுகிற விஷயத்த நம்ம முதல்ல உள்வாங்கிக்கணும். உள்வாங்கிட்டு என்ன ஆஸ்பெக்டில் அவங்க நம்ம சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வேறு, பராசரியம்ங்கிறது வேறு, சுகர்நாடிங்கிறது வேறு, ஒரு ஏரியா அவங்க அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, அதில் இருக்கிற விஷயத்தை அப்ளை பண்ணுறாங்க, அப்ளை பண்ணி அதை உரு போட்டு கொண்டு வர்றாங்க. இன்றைக்கி வந்து 8வது நட்சத்திரம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக எல்லாருக்குமே அந்த 8வது நட்சத்திரம் சிறப்பான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. முயற்சி பண்ணி பார்ப்போம் எல்லா விஷயத்தையுமே. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட்டுட்டு நம்ம வந்து இதில் ஆர்கியூ பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா பராசரம் அப்படிங்கிறது டோட்டலாக வேறு, பாரம்பரிய ஜோதிஷம்ங்கிறது வேறு. அவங்க கேட்கும்போது சொன்னாங்க, அஷ்டவர்க்கத்தை நீங்கள் எப்படி ஜாதகத்துக்குள்ளே கொண்டு வருவீங்க? நம்ம கொண்டு வருவோம். எப்படி கொண்டு வருவோன்னு வேணால் அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எப்போயாவது டைம் கிடைக்கும்போது. இப்போ நம்ம நிறைய பேர் நீங்கள் வரும்போது என்ன கேட்பீங்க? தொழில் விஷயம் கேட்பீங்க, கார் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா, குழந்தைங்க எப்படி படிக்கும், இதிலலாம் அழகாக அந்த அஷ்டக வர்க்கத்தை வச்சு நிறைய பலன்களை எடுக்கலாம், நிச்சயமாக எடுக்கலாம். நீங்கள் வந்து சுக்கிரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் அஷ்டக வர்க்க பரல்களில் எந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பான பரல் வாங்கியிருக்காரோ அந்த மாதத்தில் வாங்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் அஷ்டக வர்க்கத்தில் நீங்கள் பெக்யூலியராக எடுக்கக்கூடிய பலன்கள். இதெல்லாம் வந்து அண்ணாவுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சுட்டு தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நம்மளை வந்து கேள்விகள் எழுப்புறாங்க. இந்த விஷயத்தை வச்சு எப்படி எடுப்பீங்க, 2 திதி சூன்யம் அடைந்த வீடுகளை வச்சு அவங்க ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் இந்த மாதிரி பலன்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தில் பராசரத்தில் இருக்குது. நம்ம வேணால் தேடி படிக்காமல் இருக்கோன்னு வேணால் எல்லாருமே ஒத்துக்கலாம். பலன் எடுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பலனை அப்ளை பண்ணுறதுக்கு சிறப்பான ஜோதிடர்களை வந்து நம்ம இன்னும் தேடி சலிச்சு தான் எல்லா மக்களுமே வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறது தான். கம்மிங் பேக் டு த பாயிண்ட். அப்போ அண்ணா சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த கோச்சார குரு அப்படிங்கிறவரை இங்கே நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போது உங்களுடைய புண்ணிய கணக்கு, உங்களோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதுக்குண்டான ஒரு கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால், உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னம் என்ன வலிமையில் இருக்குது, உங்கள் லக்னத்திற்கு இந்த குரு லக்னாத் சுபராக வர்றாரா? ஏன்னா குரு இயற்கையாகவே சுபர். குரு வந்து நம்மளோட பாரம்பரிய ஜோதிஷத்தின் அடிப்படையில் இந்த சுபர்களோட வரிசையில் முதன்மையாக இருக்கிறவர் குரு. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், குழந்தை, அதாவது ஒரு குழந்தை பிறப்பில் அந்த உயிர், அந்த கருவை வந்து காக்கக்கூடிய விஷயத்துல இருந்து
இப்போ நார்மலாக ஒரு குழந்தை வந்து ஒரு போஷாக்கு இல்லாமல் கூட பிறந்துருச்சு. ஒரு 7 மாசத்துல பிறந்த குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைய வைக்கிறாங்கல்ல, எங்கே வைக்கிறாங்க? அதோட உயிரை காப்பாற்றுறதுக்காக எங்கே வைக்கிறாங்க? இன்குபேட்டரில் வைக்கிறாங்க. அந்த இன்குபேட்டரில் என்ன லைட் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? அந்த மஞ்சள் நிற ஒளி. அந்த மஞ்சள் நிற ஒளி தான் குரு. அப்போ இந்த குரு தான் உங்களோட உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மூச்சா வந்து செயல்படக்கூடிய தன்மையில் இருக்கிறார். அப்போ அந்த நமக்கு இந்த ஜாதகத்திலே வந்து பார்க்கும்போது 9ஆம் பாவத்தை குறிக்கக்கூடிய அந்த குரு பகவான் தான் உங்களுடைய புண்ணிய கணக்கை தீர்மானிக்கிறார். இந்த புண்ணிய கணக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே குரு நல்லது பண்ணுறாரா? லக்னத்தின் அடிப்படையில் குரு பிரச்சனை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னா, அந்த விஷயத்தை வந்து அது நடந்திருக்கும், ஆனால் அதோட தடம் உங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். ஒரு திருமணம் நடந்தால் கூட ரொம்ப ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. திருமணம் வந்து பண்ணிக்கணுமேன்னு பண்ணிப்பாங்க சில பேருக்கு வந்து அந்த திருமணத்தை முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணுவாங்க. இந்த இடத்த தான் நீங்கள் குருவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ரொம்ப ஆஹா ஓஹோன்னு கொண்டாட்டத்தன்மையோடு பண்ணுறவங்களுக்கு குரு லக்னாத் சுபரா வந்திருப்பாரு, அவங்க குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு திருமணம் நடக்கும். இந்த மீடியம் கேஸ், மேரேஜ் ஆகணும், என்னோட லைஃப்பில் வந்து மேரேஜுங்கிறது ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த மீடியம் கேஸ் அப்படிங்கிறவங்க குரு வந்து ஒரு நல்ல தன்மையில் அந்த ஜாதகத்திலேயே இருப்பார். கொஞ்சம் மீடியமாக அவரோட அந்த பாதங்களும் நட்சத்திர பாதங்களும் நார்மலாக இருக்கும். அப்படி இருக்கவங்க மீடியம் கேஸில் வருவாங்க. கல்யாணம் நடக்கும், ஆனால் அந்த குடும்பத்துக்கே அந்த கல்யாணத்தையே பிடிக்காது. இது எங்கன்னா இந்த குரு ராகு கேதுவோட சம்மந்தப்படும் போதோ, லக்னாத் இப்போ துலா லக்னத்துக்கு குரு எங்கே உட்காந்தாலும் பிரச்சனை பண்ணுவார். நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி அமரும்போது அண்ணா சொல்லும்போது சொன்னாங்க, தனுஷு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல தோஷம்தான் அது. அவர் ஜாதகத்தின்படி உயர்ந்திருக்கிறாருன்னா அவருக்கு மற்ற என்ன விதிகள் அமைந்திருக்குங்கிறத நம்ம அதில் எடுத்து பார்த்துக்கோ. நான் அண்ணங்கிட்ட ஜாதகத்தை வாங்கி பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி தோஷம் அடைந்து உட்காரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்? இந்த மாதிரி திருமண காலகட்டத்தில் திருமணம் நடக்கும், அதில் ஒரு முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இதுதான் தோஷத்தோட லெவல். அப்போ அந்த குருவோட கோச்சாரம் அப்படிங்கிறதும் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த இடத்துல வரும்போது என்ன பண்ணுது அப்படிங்கிறத உங்களுடைய புண்ணிய கணக்கு தீர்மானிக்கும். நீங்கள் போன பிறவியில் என்ன கொடுத்துட்டு என்ன வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த பிறவியில் அது தீர்மானிக்கும். அடுத்து ராகு கேதுவை பொறுத்தளவு, ராகு கேது வந்து முடிஞ்ச அளவு வந்து தண்டனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக, அதாவது நம்ம இதை சயின்டிஃபிக்காக எடுத்தோம்னா 2 பேருமே 2 நோடுங்கிறது சூரிய குடும்பத்தினுடைய 2 எல்லைகளாக இருப்பாங்க இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க. அப்போ இவங்க மற்ற கிரகங்கள் மேலே போகும்போதும் சரி, உங்களுடைய சந்திரனுக்கு அவங்க எந்த இடத்துல போகிறாங்களோ போகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தணும், தசாபுத்தியின் அடிப்படையிலையும் ஜாதகத்தில். இப்போ உதாரணத்துக்கு ராகு கேது மேலேயே ராகு கேது போகிறாங்க. இந்த பீரியடில் தான் நம்மகிட்ட நிறைய ஜாதகர்கள் இப்போ என்கிட்ட வர்றவங்க கேட்குற கேள்விகள், எனக்கு சூனியம் வச்சுருக்காங்களா, எனக்கு வந்து இது நடந்துட்டு இருக்கா, எனக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு திருஷ்டி தோஷம் இருக்கா. இந்த கேள்விகள் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களோட ஜனன கால ராகு கேது மேலே கோச்சார ராகு கேது டிரான்சிட் ஆகிட்டு இருக்கும்போது, சந்திரனோட சம்மந்தப்படும் போது, இதில் இயற்கையாகவே உங்களுக்கு ஜாதகத்திலேயே ஸ்டில்லர்லேயே வந்து சந்திரனோட ராகு கேதுவெல்லாம் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் இயற்கையாகவே அந்த எண்ணங்கள் இவங்களுக்கு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். மற்ற எல்லாரையும் விட ஒரு நெகட்டிவ் தாட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க உள்வாங்கிக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே. ஒரு சந்திரனோட ஒரு பாவகிரகங்கள் சூழப்பட்டவர்கள் இயற்கையாகவே, நான் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் கூட அடுத்த நாள் எனக்கு முடியாமல் போயிடுது, பார்வ தோஷம் இருக்கா, திருஷ்டி தோஷம் இருக்கான்னு ஜோதிடர்கள்ட்ட கேட்கக்கூடியவர்கள் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்படி தான் இருப்பாங்க. இது இயற்கையாகவே அவங்க ஜாதகத்திலே இருக்குது. அப்போ கோச்சாரத்தில் சம்மந்தப்படும் போது டபுள் தி ரேட்டாக கொடுக்கும். தசாபுத்தியும் சம்மந்தப்படுது. பயங்கரமாக 75% 100%க்கு மோசமான விளைவுகளை நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறது தான். அப்போ தசாபுத்தி, கோச்சாரம், உங்களோட ஜனன ஜாதகம், இந்த 3 பேர்த்தையும் மேட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு அருமையான அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விதியை நம்மளால் எடுத்து சொல்ல முடியும். இந்த இடத்துல நம்ம ராகு கேது வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்ஃபெக்டான ஒரு தண்டனையோ ஒரு பிரச்சனையோ உங்களுக்கு பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ சனி என்ன பண்ணுவார், கோச்சார சனி என்ன பண்ணுவார்? ஸோ கோச்சார சனி எந்தெந்த பாவத்தில் என்னென்ன பண்ணுவாருங்கிற விஷயத்தை நம்ம பேச வரல. நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க டாபிக் மோஸ்ட் ப்ராபப்ளி ஜென்ம சனியும் அஷ்டம சனியும் உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்கள் ஜாதகத்தை பொறுத்தளவு இந்த ஜென்ம சனி ஆகட்டும் அஷ்டம சனி ஆகட்டும் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் மேஜராக பேச வந்திருக்கேன். ஏன்னா இதை பற்றிய ஒரு தெளிவு எல்லாருக்குமே வேணும். நம்ம பார்த்த ஜாதகங்களில் நம்ம நிறைய பேரை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம ஜாதகத்துலேயே அந்த விஷயத்தை கடந்து வந்திருப்போம். ஏன்னா இப்போ ஒரு மீடியம் ஏஜ்னு சொன்னால் நம்ம வந்து 2 சுற்றுகள் சனியை கடந்து தான் வந்திருப்போம். இப்போ என் வயதில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 சுற்று சனி, 2வது சுற்றை கடந்து வர்றது, முதல் சுற்றுலேருந்து 2வது சுற்றுக்கு வர்றது. சில பேருக்கு பிறக்கும் போதே வந்து ஜாதகத்திலே வந்து அந்த சனி வந்து அந்த லக்னத்துக்கு சந்திரனுக்கு பக்கத்திலே இருந்திருப்பார்.
அப்போ பிறக்கும் போதே இருந்தவங்களுக்கு இந்நேரம் 2 சுற்று கடந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி 2 சுற்றுகள் சனி உங்களுக்கு என்ன பண்ணுச்சுங்கிறத நீங்கள் இதுக்கு முன்னாடி பீரியடுக்கும் போகணும், இப்பையும் போகணும். ஏன்னா அந்த டிஃப்ரென்ஷியேஷன் அப்போ தான் புரியும். ஏன்னா அப்போ இருந்த உங்கள் வயசு என்ன, இப்போ இருக்க உங்கள் வயசு என்ன, இது ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். சும்மா கண்ணை மூடிட்டு சனி வந்து எனக்கு வந்தார், ஜென்ம சனி அப்போ வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்தாரு, ஐயோ வருதா, அடுத்து யார் பயப்படுவா? மீன ராசிக்காரங்க ஆல்ரெடி அல்லுல இருப்பாங்க. இப்போ ஜென்மத்துக்கு வரப்போகிறாரு, நான் என்ன பண்ண போகிறேன், நிறைய பேர் கேட்குறதே அதுதான். மீன ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்மை, ஏன்னா அது நீர் ராசி இயல்பாகவே. இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலே நம்ம என்ன சொல்லியிருந்தேன், ஒரு யூடியூப் சேனலில் பேசும்போது சொல்லியிருந்தேன், வெளிநாட்டில் இருக்கவங்க மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போதைக்கு எதுவுமே பெருசாக பண்ணிக்காதீங்க. சொத்து வாங்கிறது கொள்வது, அங்கே போயிட்டு ரொம்ப செட்டில் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுற விஷயங்கள் இந்த வருஷம் இப்போ கோச்சார சரி லாகு போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் நிறைய பிரச்சனைகள் வருது. அது மாதிரி தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கோச்சாரத்தை இணைத்து சொல்லணும். இப்போ நம்ம வந்து சனி பகவானை பொறுத்தளவு இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு, சனி பகவான் உங்களுடைய அந்த பெரியவங்களுடைய கர்மா என்னவோ அந்த கர்மாவை அளவீடு செய்து அந்த அளவீடுகளுக்கு தகுந்த பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல நியாயவானா நீதிவானா இருக்காரு. இதை நீங்கள் கிரகங்கள் படி பார்த்தாலும் சரி, சனியை வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம என்ன செய்கிறோம், துலாத்தில் உச்சம் கொடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு உண்டான பலனை அளந்து கொடுக்கக்கூடிய முதன்மையான கிரகம் அவர் கொடுத்தாருன்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொன்னதுக்கு உண்டான விஷயமும் அதுதான். நல்ல கொடுக்குற விஷயத்த நல்ல லாங் லாஸ்டிங்காக கொடுக்கக்கூடிய கிரகம் சனி தான். மற்ற யார் கொடுத்தாலுமே அது வந்து அவ்வளவு உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே செட்டில் ஆகலைன்னு நிறைய பேர் கவலைப்படுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 40 வயசுக்கு மேலே கண்டிப்பாக செட்டில் ஆவீங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் சனியோட பரிபூர்ண அருள் இருக்குன்னு அர்த்தம். யாரையுமே எந்த ஏஜ்லேயுமே கிரகங்கள் வந்து ஒரு ஒரு தன்மையில் வந்து அப்படியே விட்டுறாது. ஒரு ஏஜுக்கு மேலே செட்டில் ஆகுறீங்கன்னா சனியோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக செட்டில் ஆவீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ இப்போ இந்த கோச்சார சனி ஜென்ம சனியாக வரும்போது என்ன பண்ணுது, அஷ்டம சனியாக வரும்போது என்ன பண்ணுது. இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி யாருக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்குது, கடக ராசிக்கு தான் அஷ்டம சனி போயிட்டு இருக்குது. அப்போ கடக ராசிக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கும்போது இவர்கள் எந்த விதமான விஷயங்களை இவங்க கடந்து வந்திருப்பாங்க, யாருக்கு எந்த விதமான பிரச்சனை பண்ணுது. உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு இப்போ கடக ராசி, அவங்களுக்கு வந்து லக்னம் என்னவா வேணா இருக்கட்டும் வச்சுக்கோங்க, அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தோட தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க. அந்த தசாபுத்தியையும் இந்த கோச்சாரத்தை இணைச்சு அவங்களுக்கு சொல்லுங்க. அந்த விஷயம்தான் அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும். 10ஆம் இடத்து அதிபதியோட தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமா இந்த இடத்துல திசையை விட புத்தி தான் பலமான வேலை செய்யும். அதை நம்ம மறக்கவே வேண்டாம். புத்திநாதன் தான் எப்பயுமே பலவான். அப்ப புத்தி என்ன நடந்துட்டு இருக்கு, அது எந்த ஆதிபத்தியம் வாங்கி இருக்குது, பிளஸ் கோச்சார சனி எங்க டிராவல் ஆயிட்டு இருக்கு, அந்த இடத்துல முக்கியமா கிரகங்கள் இருக்கா. ஏன்னா நம்ம எப்பயுமே பராசரியத்துல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய ரூல், அந்த வீட்டில் என்ன கிரகம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கடக ராசியில உள்ள ஒருத்தருக்கு கும்பத்துல குரு இருக்கு. கும்பத்தில் குரு இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களை உயர்த்தக்கூடிய பணியை சனி செய்வார். தசாபுத்தி மற்ற விஷயங்களை அடுத்து செகண்டரியாக பார்த்துக்கோங்க. குரு இருக்கக்கூடிய இடத்துல சனி போகும்போது நிச்சயமாக உங்களை ஒரு நல்ல ஒரு உயரத்திற்கு கொண்டு போவார். அப்போ எனக்கு என்ன பலனுங்க நடக்கும், நீங்கள் எங்கேயாவது ஒரு லாங்காக போய் குடும்பத்தை விட்டு தள்ளி போய் ஒரு நிறைய ஒரு சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்காக குடும்பத்தை விட்டு போகக்கூடிய வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்களா? கண்டிப்பாக செய்வீங்க. ஒரு சந்தோஷமாக செய்யக்கூடிய மனநிலைக்கு போவோம். அப்போ இந்த இடத்துல அஷ்டமசனி என்ன பண்ணுது, உங்களை ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தை விட்டு பிரித்தாலும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தி, உங்களுக்கு நல்ல ஒரு சேலரியில் வேலை கிடைக்கும். இதில் அந்த தசாபுத்தி என்ன பண்ணும், உங்களை வந்து வேலையிலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள், பிரச்சனைக்குரிய அமைப்புகள் 8ஆம் இடத்துல இருக்குது. 8ஆம் இடத்து அதிபதியோட தசாபுத்தி நடக்குது, 3ஆம் இடத்து அதிபதி இல்லை மாரகாதிபதி தசாபுத்தி நடக்குது. அப்படிங்கும்போது அதற்குண்டான பலன்களை கொடுக்கும். ஆனாலும் இந்த பாசிட்டிவ்ல இந்த நெகட்டிவ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. இவங்க தான் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து 7.5 சனியோ அஷ்டம சனியோ நடந்ததே தெரியலங்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள் இவங்க ஜாதகத்தில் இருக்கும். நல்ல கிரகங்கள் இப்போ சுக்கிரன் மேலே குரு போகுது, சுக்கிரன் மேலே குரு போகும்போது அது என்ன பண்ணும், சுக்கிரன் மேலே சனி போகும்போது என்ன பண்ணும். அப்போ அந்த கிரகங்கள் முதல்ல அந்த வீட்டில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்து மேலே சனி மோதும் போது, ஏன்னா ஒரு ஆள் அங்கே நின்றுட்டு இருக்காரு, அவர் மேலே போயிட்டு நம்ம இந்த கோச்சார கிரகம் வந்து போகுது, டிரான்சிட் ஆகுது. டிரான்சிட் ஆகும்போது என்ன பலன்களை செய்யும். அப்போ இதுக்கு முன்னாடி இப்போ கடகராசிக்கு ஏற்கனவே வந்து ஜென்ம சனியாக இருக்கும்போது சனி என்ன பண்ணியிருப்பாரு, அந்த காலகட்டத்தில் இவங்க வயசு என்ன. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீடியம் ஏஜில் ஒரு சின்ன வயதில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட ஜாதகம்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து கன்னி லக்னமாக இருக்கார். அப்போ கன்னி லக்னமாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஜென்ம சனி நடக்கும்போது என்ன பண்ணும்,
அவருக்கு வந்து அப்போ உள்ள தசாபுக்திகள் என்ன அப்படின்னு கேட்டால் அவருக்கு ஒரு 7 குடையவனோட தசாபுக்தி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரிலேஷன்ஷிப், மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய சங்கடங்களை கொடுத்து நிறைய டெஸ்ட் வச்சு சனி வந்து அப்போ அவரை தேர்ந்தெடுப்பார். மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கும்போது அந்த கல்யாண விஷயத்தை கொடுக்கறதுலையும் பிரச்சனை, அதை கொடுத்தாலும் வேற ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே வந்து அதில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதில் ஒரு தெளிவை வந்து ஜாதகர் கொடுத்துருப்பாருன்னு சொல்லலாம். இதே அவருக்கு அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இவருக்கு கண்டிப்பாக நிறைய வயசாயிருக்கும். இப்போ ஏஜ் வந்து தாண்டி வந்திருப்பார். அப்போ ஏஜ் தாண்டி வரும்போது இப்போ இவருக்கு இந்த ஏஜில் என்ன பிரச்சனை வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன இப்போ தசாபுக்தி போகுது. இப்போ உதாரணத்துக்கு அதே கன்னி லக்னம்னே வச்சுக்கோங்க. 5 குடையவனோட தசாபுக்தி போகும்போது குழந்தைகளால் மனசங்கடம், குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், அதனால் வீட்டில் குழப்பம், இந்த மாதிரியான விஷயங்களை அவருக்கு கொடுக்குறாரு. அப்போது இந்த இடத்துல கோச்சார சனி நம்ம தசாபுக்தி என்ன போகுதோ அந்த நேரத்துக்கு நீங்கள் என்ன வேணால் பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஜாதகம் வேணால் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம், இப்போ உதாரணத்துக்கு குருவை மட்டும் வச்சோம், அந்த இடத்துல குரு இருக்காரு, சூரியனும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குருவை தொடும்போது மிக நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார். அந்த சூரியனை தொடும்போது கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணுவார். சனி வந்து சூரியனை டச் பண்ணும்போது உங்களுடைய தன்மானத்தை சோதிக்கக்கூடிய தன்மை, உங்களுக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய கிரகம், அப்போ அவங்களுக்கு வந்து வீக் பண்ணுறது, உங்களோட புகழை வந்து தேவையில்லாமல் கெடுக்கக்கூடிய தன்மை, இது எல்லாம் நடக்கும். இது எல்லாருமே செல்ஃபாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வந்திருக்கணும். சந்திரனை தாண்டும் போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, புதுசாக வேற ஏதாவது தொழில் பண்ணணும், வேலைக்கு போக முடியாதுங்கிற எண்ணத்தை கொடுக்கும். இப்போ யார் அதை ஃபீல் பண்ணிட்டு இருப்பா? கும்பராசிக்காரங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகணுன்ற மூமெண்ட்டில் அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த சனி அந்த மாதிரியான வேலை, நான் எங்கேயும் போய் பொருந்தி இருக்க முடியல, என்னால் இதெல்லாம் சகிச்சிக்க முடியல, இந்த ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், நமக்கு கேட்டால் அது சில்லியாக இருக்கும். ஆனால் அவங்கள பொறுத்தளவு நான் வேற புதுசாக தொடங்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இந்த நேரத்தில் தான் அந்த மாதிரியான எண்ணங்கள் தோணும். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கல்யாணம் நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரங்களில் தான் ஜாதகர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஒரு ஜென்ம சனி காலத்தில் நீங்கள் திருமண விஷயத்துக்கு முயற்சிகள் பண்ணும்போது மாப்பிள்ளையோ பொண்ணோ கண்டிப்பாக உங்களை சுத்தல்ல விடக்கூடிய தன்மை இருக்கும். இந்த குடும்பத்தை பற்றி விசாரிக்காமல் கவனம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டா இவங்க தான் வந்து பிரச்சனையை சந்திக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. அப்போது இப்போ யாருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது? இப்போ வந்து அடுத்து மீனத்துக்குள்ளே என்ட்ராக போகுது. அப்போ மீனராசிக்காரர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், ஏன்னா இப்போ குரு வந்து வக்ரத்தில் மீனராசிக்கு 2வது தன்மையில் இருக்கார், மார்ச் வரைக்கும் இருக்கார். அப்போ இந்த காலகட்டத்துக்குள்ள அவங்களுக்கு தசாபுக்தியும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இவங்க மேரேஜுங்கிற விஷயத்த வந்து முன்னெடுத்துட்டு போகலாம். அன்று இவங்க வந்து முக்கியமாக பூரட்டாதி நட்சத்திரம், ஏன்னா அடுத்து வந்து அங்கே பூரட்டாதியில் தான் போகிறார் சனி. அப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்ங்கிறத சொல்லுது. எப்பயுமே அந்த நட்சத்திரம் உள்ள அந்த சனி டிரான்சிட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருடைய வேலையை துவங்கிடுவார். முன்னெடுப்புலேயே எல்லா வேலையும் செஞ்சிருவார். நல்ல பெருசாக ஆட விட்டு அப்புறம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை சனிக்கு மட்டும்தான் உண்டு. எப்படி? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருந்துக்கங்க, நான் இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற வார்த்தை, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல வைக்கிறது சனிக்கு மட்டும்தான் பெரிய மகத்துவம் இருக்குது. நீங்கள் வேணால் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாங்கிற அந்த ஆணவத்தை, நான் எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா அப்படிங்கிற அந்த ஒடுக்கத்தை கொடுக்கறது சனி பகவான் தான். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த கெட்ட பழக்கம், நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்து அடுத்தவங்களுக்கு பிடிக்காத முகம் சுளிக்க வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை ஃபுல்லாக வந்து உங்களை அடித்து 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 அப்படியே ரெடி பண்ணி உங்களை மோல்டு பண்ணி ஒரு கோல்டாக மாற்றக்கூடிய தன்மை. அதுலேயும் நம்ம மாற்றலை அப்படின்னா அது நம்மளோட ஜாதக அமைப்புன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு கொடுக்கக்கூடியவர் வந்து இந்த சனி பகவான் நிஜமாக கொடுப்பாரு. அப்போ நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது அதுக்கு பொறுத்து தான் இந்த பலன்களும் இருக்கும். அதே மாதிரி திசாபுக்திகளுடைய சம்பந்தம், இந்த நடக்கக்கூடிய திசாபுக்தி என்னவோ, உங்களோட லக்னம் என்னவோ. இப்போ உதாரணத்துக்கு ஒரு துலா லக்னம் போயிட்டு இருக்குது, துலா லக்னத்துக்கு 6 குடையவனோட திசை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜென்ம சனி நடக்குது. யாருக்கு நடக்குது? மகர ராசிக்கோ கும்பராசிக்கோ 2 பேத்துக்கு வச்சுக்கோங்க. அப்போ 6 குடையவனோட திசை நடக்கும்போது கடனை வாங்க விட்டு உங்களை நல்லா லாக் பண்ணிடுவார். இதுக்காக நீ வேலைக்கு போய் தானே ஆகணும். நீ நல்ல கடனை வாங்கிட்ட, அதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு கடன்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. நீ ஜென்மசனி வர்ற காலமும் உனக்கு இந்த 6ஆம் அதிபதியினுடைய திசை வரக்கூடிய காலமும் ஒன்றா இருக்குது. கம்யூனிகேஷன் 3 6 குடையவர் துலா லக்னத்துக்கு. அப்போ இந்த கம்யூனிகேஷனில் உங்களை வந்து என்ன பண்ணுவார்?
நீங்கள் கரெக்டாக கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சனி முடிஞ்சு வெளியில் போகும்போது உங்களை இந்த ஊர் முழுக்க வந்து சிறப்பான ஆள், கம்யூனிகேஷனில் இவன் தான் கில்லாடின்னு சொல்லுவாங்க. உங்களோட கம்யூனிகேஷன் தப்பாக இருந்ததுன்னா நிச்சயமாக வெளியில் போகும்போது ஒரு அவப்பெயரை, ஒரு சங்கடத்தை கொடுத்துருவாங்க. இதில் வந்து இந்த மீன் பீரியட், அவர் டிரான்சிட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பீரியடில் உங்களை என்ன பண்ணிட்டு இருப்பார், மோல்டு பண்ணுவார். நீ ஒழுங்காக பேசு, நீ கவனமாக பேசுவோம், வார்த்தையில் அதுவும் எல்லாரையும் விட ஜோதிடராகிய நமக்கு வந்து கவனம் வேணும். ஏன்னு கேட்டால் நம்மக்கிட்ட வரக்கூடிய ஒரு ஜாதகமும் தங்களுடைய முடிவுகளை எடுக்க தெரியாமல் தயங்குறவங்க தான் நம்மக்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வராங்க. நான் என்ன பண்ணணும்னு கேட்குற ஒருத்தவங்களை நம்ம தான் வழி நடத்திட்டு போகணும் போது நம்ம தான் இன்னும் கவனமாக அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ அப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த துலா லக்னம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன், 3, 6 கம்யூனிகேஷன், இன்னொன்று என்னதுங்க, கடன், ருணரோக, சத்ரு. அப்போ நீங்கள் ரொம்ப மீடியம் ஏஜாக இருந்தீங்கன்னா கடன் வாங்குவீங்க. உங்கள் ஜாதகத்தோட அமைப்பு படி இந்த இடத்துல யாருக்கு கடன் வரும், யாருக்கு நோய் வரும், யாருக்கு வந்து பகை வரும், இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களும் அந்த கோச்சார தசாபுக்தியும் அதெல்லாம் வந்து முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தான். அப்போ மேஜராக இந்த ரெண்டும் பார்க்கும்போது என்னது, 3, 6. அப்போ கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் வரும், கடன் வாங்குறாங்க, இல்லைனா எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கும். அப்போ இந்த சனி ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கும் போதும் அங்கே இருக்கக்கூடிய கிரகத்தில் அந்த கிரகம் வந்து இப்போ உதாரணத்துக்கு அங்கே சந்திரன் மட்டும் இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த சந்திரன் மேலே போகும்போது நான் வந்து இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கணும் விட்டுட்டு தனியாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மிக அதிகமாக கொடுப்பார். அதன் மூலமாக உங்களை பிரச்சனைக்கு உள்ளே தள்ளுவார். நீங்கள் இதுக்கு முன்னாடி நல்ல சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்திருப்பீங்க, நல்ல ஒரு ஜாபில் இருந்திருப்பீங்க, நான் தனியாக பண்ணி தான் ஆவேன், இப்போ பண்ணலைன்னா எப்போ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வேகத்தை வந்து இப்போ தான் கொடுப்பார் அந்த ஜென்மசனி காலகட்டத்தில். போதா குறைக்கு இந்த தசாபுக்தியும் அப்போ சப்போர்ட் பண்ணும். அப்போ நீங்கள் ஒரு வேகத்தில் வெளியில் வந்தாலும் உங்களை இந்த கடன் வாங்கிக்காக என்ன பண்ணுவார், ஓட வைப்பார். அதில் உள்ள ஒரு சர்க்கிள்களை கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய பாடங்களை கொடுத்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த கோச்சார சனியோ அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ கோச்சாரத்தில் எங்கே இருக்கும்போது, இப்போ நம்ம சொல்லுவோம் உபஜயஸ்தானங்களில் வரும்போது சனி நன்மை பண்ணுவார், எல்லாத்துக்குமே நன்மை பண்ணிடுவாரா, அந்த இடத்துல ஏதோ செவ்வாய் இருக்குது, பகை கிரகம் இருக்குது, சூரியன் இருக்குது, அப்போ என்ன பண்ணுவார், அப்பையும் அவர் வந்து கெடுதலை கொடுத்துட்டு தான் நல்லது பண்ணுவார். எடுத்தோடனே வந்து ரொம்ப பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயம் இல்லை, அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குது, தசாபுக்தி என்ன போகுது, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ ரெண்டையுமே வந்து ஒரு போர்ட்ரே பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் நம்ம உள் தள்ளப்படுகிறோங்கிறது தான் உண்மை. அதனால் ஒரு கிரகம் இப்போது நீங்கள் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் வந்து இன்னைக்கு சொசைட்டியில் வந்து எனக்கு பணம் வருமா, எனக்கு வந்து கல்யாணம் எப்போ ஆகும், என் பிள்ளை என்ன படிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தான் நீங்கள் நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்போ சனி வரும்போது அதில் ஒரு பிரேக் விழுதுங்கிறது நிச்சயமான உண்மை. பாவகிரகங்கள் நம்மளோட ஜாதகத்தில் ஒரு முக்கியமான இடங்களில் டிரான்சிட் ஆகும்போது ஒரு பிரேக் விழுகுதுங்கிறது உண்மையான உண்மை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ரொம்ப சிறப்பாக வாழலை, அதாவது ரொம்ப சின்ன வயசில் வந்து ரொம்ப சிறப்பாலாம் வாழலை, நார்மல் மீடியம் லைஃப். ஒரு சிவனே நம்ம வந்து இனிமேல் வந்து செட்டில் ஆகிட்டோம், பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்துட்டோம், ரிலாக்ஸ்டாக இருக்கலான்னு சொல்லும்போது நோயை கொடுத்துட்றாரு. அதுவும் எப்படி ஒரு நோய் அப்படிங்கிறது என்ன மாதிரியான தன்மை அப்படின்னா, நீங்கள் கேன்சருங்கிற ஒரு நோயை கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவருடைய மனநிலை என்னவாக இருக்கும், இவர் வந்து இவ்வளோ நாளாக வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப நார்மலாக இருக்காங்க, இப்போ பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு நோய் வருதுன்னா இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும். இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஒரு மனநிலையை விட அவங்களுக்கு வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அதை வச்சு தான் இவங்க அவுட்கம் பண்ணுவாங்க. அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் இந்த சனி அப்படிங்கிறவர் என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம ஜாதக விளக்கங்களையும் நம்ம சொல்லும்போது சொல்லிட்டு இருக்கோம். அப்போ எல்லாருக்குமே இன்னும் இதை வந்து ஒரு உடலியலில் பெண்களுக்கு சொல்லணும் அப்படின்னா முக்கியமாக நீங்கள் வந்து 30 வயதுக்குள்ளேயே ஒரு பெண் குழந்தை பெற்றுவிட வேண்டும்ங்கிறது ரூல். அதனால தான் அந்த காலத்தில் ரொம்ப சைல்டு மேரேஜஸ், சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறது. இன்றைக்கி வந்து நிறைய பேர் ரொம்ப மெதுவாக பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக காட்டுறாங்க. 50 வயசுலலாம் குழந்தை பெற்றவங்களாம் இருக்காங்க மேடம் அப்படின்லாம் என்கிட்டே நிறைய கிளைண்ட்டு பேசியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, 30 வயது சனி தொட்டு இப்படி வெளியில் வரும்போது நிச்சயமாக உங்கள் உடம்புல இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் 1-2 அப்படியே லூஸ் விட்டுரும். நீங்கள் ரொம்ப ஃபிட்னஸாக இருக்கிறவங்கள பற்றி நான் பேசவே வரல. நீங்கள் ஃபிட்னஸாக இருக்கிறவங்க 5%, மிச்சம் 95% ஃபிட்னஸ்னால் என்னன்னே தெரியாதவங்க தான் இன்றைக்கி இருக்கும். ஃபிட்னஸுங்கிற பேரில் எதையோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம்.
உண்மையாக ஃபிட்னஸ் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறவங்களாம் யோகிகள், சித்தர்கள், இவங்க தான். நம்ம எல்லாம் நம்மளோட மாடரேட் லைஃப்பில் நம்ம யாருக்குமே வந்து அந்த ஃபிட்னஸுங்கிறதுல நிறைய நாலேஜே இல்லை. நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன், அதில் வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்கும்போது பார்த்தோன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் லெவலை பற்றி அவ்வளோ சொல்கிறாங்க. ஒரு தண்ணீர் ஏன் இவ்வளவு மகத்துவமானதுங்கிறத அந்த கிளாஸில் சொல்லித்தராங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த சந்திரன் தான் நீரை குடிக்கக்கூடிய கிரகம். அப்போ அந்த வாட்டர் லெவலுங்கிற அந்த சந்திரனை சனி கிராஸ் பண்ணும்போது உங்கள் உடம்புல எவ்வளவு மாற்றங்களை உண்டு பண்ணுவாருங்கிறது உங்களுக்கு உண்மையாகவே தெரியாது. நம்ம எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா, வெளிப்படையாக நம்ம பார்க்குற விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உண்மையான உண்மை, இந்த சனிங்கிறவர் அந்த சந்திரனை தொட்டு செல்லும் போது உங்கள் உடலில் நிறைய அதிர்வுகளை, நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடுவார். உங்களோட உடம்புல இருக்க ஒவ்வொரு விஷயத்துலையும், ஒவ்வொரு உறுப்புகள்லையும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவார். அதனால தான் அந்த பெண்களை அந்த 30 வயதுக்குள்ளாக அட்லீஸ்ட் ஒரு 2 குழந்தையாவது எல்லாருமே வந்து இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து சில பேர் வந்து குழந்தையே வேணாங்கிறாங்க, நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோங்கிறாங்க. அதெல்லாம் 2வது பிரச்சனை. முக்கியமான விஷயம், சனி கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த கல்யாணம், குழந்தைங்கிறது அந்த டைமுக்கு கிடைக்கணும். இல்லாமல் 50 வயசில் குழந்தை பெற்றா அந்த குழந்தை நம்மளை அம்மான்னு கூப்பிடாது, பாட்டின்னு தான் கூப்பிடும். அதை வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறது வந்து பெருமையாக இருக்கலாம். அது வந்து 100ல் 1 தான், 100ல் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி கிடைக்கும். எல்லாருக்குலாம் கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து இப்போ பிளானிங்கில் இருக்கோன்னு சொன்னவங்க கூட கடைசி கிடைக்கலைங்கிற அளவுக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள்ங்கிறது தான் கவலைப்படக்கூடிய உண்மை. அதனால் தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப தள்ளி போடாமல், ரொம்ப யோசிக்காமல், அதோட நேரம் வரும்போது, அதோட டைம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும்போது அதோட போக்கிலே போயிடணும். அதை விட்டுட்டு ரொம்ப அதை போட்டு ஒரு ஜோதிடர்கள்ட்டையுமே சரி, நிறைய பேர் பார்க்கும்போது என்கிட்ட வந்து கேட்பாங்க, அந்த காம்ப்ளிகேட் பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் பயமுறுத்துறாங்கன்னா எப்படி, நீ இது பண்ணலைன்னா நாளைக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து என்கிட்டே வந்து சொல்லுவாங்க. அப்போ நாம் சொல்கிறது என்னென்னா, அடுத்த ஜோதிடர்களை பற்றி நான் எப்பயுமே வந்து அவங்க அது வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்கள வந்து நம்ம எப்பயுமே இது பண்ணக்கூடாது. ஆனால் யார் ஒருத்தருமே யாரையுமே கஷ்டப்படுத்தி தயவு செய்து பலன் சொல்லாதீங்க. அவங்க முடியலன்னா கூட அதுக்கு தான் ஒரு அழகான ஒரு கதை, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதை. அவன் நாளைக்கு இறந்து போயிடுவான், அந்த ஜோதிடர் வந்து அவன்கிட்ட சொல்ல மாட்டார், நீ வந்து நாளைக்கு வா நான் அவன்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லுவார். அப்போ அவங்க மனைவி கேட்பாங்க, ஏங்க அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கான், அந்த ஆள்கிட்ட வந்து நீங்கள் ஜாதக பலனை சொல்லாமல் அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த ஜோதிடர் சொல்லுவார், இல்லைம்மா அவன் ஜாதகப்படி அவனுக்கு நாளைக்கு ஆயுள் இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதை எப்படி அவன்கிட்ட சொல்கிறது, அவன் பாவம் சந்தோஷமாக அவன் குடும்பத்தோடு இன்றைக்கி ஒரு நாள் இருக்கட்டும். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுவார், இந்த ஜாதகர் வந்து வீட்டுக்கு போக மாட்டார். மழை ரொம்ப வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பாலடைந்த கோயிலில் போய் இருக்கார். அப்போ அந்த பாலடைந்த கோயிலை வந்து இவர் நினைக்கிறாரு, அப்படியே தன்னோட கனவுல பாலடைந்த கோயில் வந்து நான் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணனா எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்குற தன்மையில் அவர் பண்ணுறாரு. அதனால அவர் உயிர் தப்பிக்கிறாரு. இது வந்து சில பேருக்கு வந்து காமெடியாக இருக்கலாம், என்னங்க இந்த மாதிரி எண்ணங்களால் வந்து அவர் சரியானார்னா, உண்மையிலே எண்ணங்களுக்கு நிறைய வலிமை இருக்குது. அதுக்காக தான் யோகாசனம் பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க, இந்த விஷயம்லாம் சொல்கிறோம். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன, அவனுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட்டிருக்கு. எப்படி நீட்டிக்கப்பட்டிருக்கு, அவன் அந்த கனவு ஒரே ஒரு சின்ன கனவுனால. அதை வந்து அந்த ஜோதிடத்தை அடுத்த நாள் வரும்போது ஜோதிடரே ஆச்சரியமாயிடுறாரு, என்னப்பா இது, நீ என்ன பண்ண, வழியில் என்ன பண்ணன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் தூங்கும்போது கனவு கண்டேன், இந்த கோயிலை வந்து நான் புனருத்தாரணம் பண்ணால் எப்படி இருக்கும், கும்பாபிஷேகம் பண்ணால் எப்படி இருக்கும், எனக்கு பரிவர்த்தனம் கட்டினா எப்படி இருக்குங்கிறத நினச்சி பார்த்தேன், என் குடும்பத்தோடு அங்கே இருந்த மாதிரியும் அந்த தெய்வத்துக்கு எல்லாமே பண்ண மாதிரி நினச்சி பார்த்தேன். அப்போ நினச்சி பார்த்ததுக்கே இவ்வளோ வலிமைனா, உங்களுக்கு கடவுள் கொடுத்தா நிச்சயம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை வந்து நீங்கள் செயல்படுத்துவீங்க. செயல்படுத்தாதவங்களுக்கு வேறு பிரச்சனை, அது தனி டாபிக். அப்போது இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அவர் பார்த்தோன்னே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜாதகம் தூக்கி மூஞ்சில் வீசுவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். மதுரை சைட்லாம் போனீங்கன்னா இன்னமும் அந்த பழக்கம் நிறைய ஜோதிடர்கள்ட்ட இருக்குது. ஏன்னா பேசிக்காக மதுரைக்கார பொண்ணுங்கிறதுனால நான் சொல்கிறேன். அந்த ஜாதகத்தை எடுத்து மூஞ்சில் அடிக்கும்போது அந்த விஷயம் நடக்குதோ இல்லையோ, அந்த வந்திருக்கவங்க பயந்துருவாங்க. பயத்திலேயே அவனுக்கு பாதி உயிர் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தரை வந்து தேத்தி ஒரு நல்ல ஒரு வழிகாட்ட முடியுதோ இல்லையா, அவங்கள பயமுறுத்துகிற தன்மையை ஜோதிடர்கள் பண்ணக்கூடாதுங்கிறதா என்ன, யாருமே பண்ணக்கூடாது. அதில் ஜோதிடர்கள் முதல்ல இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு சிறந்த ஒரு வழி காட்டுவோம் அப்படின்னு நம்பி தான் அவங்க வர்றாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கூட, ஒரு சின்ன இன்னொரு ஸ்டோரி கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா வந்து ரொம்ப ஒரு மோசமான தன்மை உள்ள ராஜானே வச்சுக்கோங்க. அவன் நாட்டில் இருக்க மக்களை எல்லாத்தையும் ஒரு கசக்கி பிழியக்கூடிய தன்மை, வரிகள் போட்டு அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய தன்மையில் உள்ள ஒரு ராஜா. பொண்ணுங்களையும் அப்படி தான் ரொம்ப அப்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் உள்ள ராஜாவாக இருக்கான். அவனுக்கு குழந்தையே இல்லை. அப்போ அது மட்டும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ கேட்கும்போது சொல்கிறார் அந்த முனிவர், தம்பி நீ இந்த மாதிரி இந்த தன்மையில் நீ பண்ணக்கூடாது, இதிலேருந்து நீ வெளியில் வந்துட்டேன்னா நிச்சயமாக உனக்கு குழந்தை கிடைக்கும்,
எல்லாரையும் வந்து நல்லா பார்த்துக்கோ, வரிகள் இவ்வளோ நாள் கலெக்ட் பண்ணதெல்லாம் போதும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பின்னு சொல்கிறார். சரின்னு அவன் திருந்திட்டான். அந்த ராஜா வந்து திருந்த ஆரம்பிச்சிட்டான். திருந்தி மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறான். தன்னோட தன்மையில் உள்ள எல்லாருக்குமே, தன்னோட நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். பெண்கள்கிட்ட தவறாக நடந்துக்கக்கூடிய தன்மை இல்லாமல் பண்ணுறான். அப்படி இருக்குன்னு சொல்லும்போது இப்போ நல்லா ஆயிட்டான்ல. இன்னும் ஆனால் என்ன பண்ணுறாங்க நம்ம மக்கள் சில பேர், அவன் நினச்சாலே பயந்துக்கிற தன்மை. வெளியூர் மக்களுக்கு இவன் புகழ் பரவி இருக்கு. ஏப்பா இந்த ஊருக்கு போனோன்னா இவன் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு புகழ் பரவி இருக்கு. அப்போ அந்த வழியாக ஒரு குருடனும் அவனுடைய மனைவியும், ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷனும் அவரோட மனைவியும் வந்து நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது அந்த ஊருக்குள்ளே போகும்போது அந்த ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் சொல்கிறாரு, எப்போ அந்த ஊருக்குள்ளே போறியா, உனக்கு வேற கண்ணு தெரியாது, அவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்பட்டானா என்ன பண்ணுவ, அந்த ஊரை டிரான்சிட் பண்ணுறதுக்கு கப்பம் கேட்பான், உன்கிட்ட பணம் இருக்கா. இந்த 2 விஷயத்த சொன்னோடனே இந்த கண் தெரியாதவரும் அந்த பொண்ணும் வந்து பயந்துட்டாங்க. ஓ அப்போ அந்த ஊருக்குள்ளே போனால் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுமா, சரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஊரை சுற்றிக்கிட்டு வேறு வழியாக போகலான்னு சொல்லி போயிட்டாங்க. போய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராஜா தன்னுடைய எல்லாருக்கும் வந்து நல்லது பண்ணுறாரு. இந்த ஆள் இருக்கார் இல்லையா, இவர் கையை காமிச்சு சொன்னார்ல, அந்த ராஜா இப்படிப்பட்டவன் மோசமானவன் சொல்லி விரலை காமிச்சு சொன்னார் இல்லையா, அவரும் அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டார். இவங்க எல்லாரும் ஒரு செட்டாக இறந்து போனப்போ மேலே வர்றாங்க. மேலே வரும்போது நரகத்துக்கு யார் யார் வராங்கன்னா, இந்த கண் தெரியாதவரும் அவருடைய மனைவியும் இந்த கை காமிச்சு சொன்னார் இல்லையா இவரும் வர்றாங்க. நம்மால் வந்து அவங்கள தாண்டி இப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கார் ராஜா. அப்போ இவங்க கேட்குறாங்க, ஐயோ இந்த பாவியா, இவனை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அந்த கையை காமிச்சு விட்டாட்டி சொல்கிறான், இவனுக்கு போய் சொர்க்கத்தில் கொடுக்குறீங்க, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம், எங்களை போய் இந்த கண் தெரியாதவனே இவன் மனைவியும் நான் பார்த்துருக்கேன், இவன் வாழ்க்கையில் எந்த பாவமே பண்ணல, இவனை போய் இங்கே கொண்டிருக்கீங்க. பாப்பா நீங்கள் நல்லவங்க தான், நிறுத்துங்க, நான் உங்களை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த ராஜாவோட பாவ புண்ணியங்களில் ஒரு ஷேர் இருக்கும்ல, அதுதான் உங்களோட ஷேராக வந்திருக்கு. ஏன்னா அவர் திருந்த ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரை கை காட்டி நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க, அதனால் அவருடைய அந்த பாவ கணக்குகள்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுத்துருக்கோம். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. கொஞ்ச நேரம் தான் இங்கே இருப்பீங்க, அப்புறம் நீங்கள் மூவ் ஆன் ஆகி நீங்களும் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. இது எதுக்காக சொல்கிறோன்னா, ஒருத்தன் உண்மையிலே வந்து எப்பயுமே தப்பு பண்ணிகிட்டே இருக்க மாட்டான், அவன் திருந்திருப்பான். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அவனை போய் நோண்டிகிட்டே இருப்பாங்க, இவன் கேரக்டரே இப்படி தாங்க, இந்த பிள்ளைய எப்பயுமே இப்படி தாங்க வாய் வச்சுட்டே இருக்குங்க, இந்த பையனா இவன் எப்பயுமே இப்படி தாங்க, எப்பயுமே கேவலமாக நடந்துக்குவானுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தயவு செய்து யோசித்து பேசுங்கள். ஏன்னா அவன் மாறியிருப்பான். மாறினதுக்கப்புறம் ஒருத்தனை பற்றி பேசணும்னா அவனோட பாவ புண்ணிய கணக்கு நமக்கு வந்து சேரும். அதனால தான் ரொம்ப பெரிய மகான்களாகட்டும் சித்தர்களாகட்டும் யாரை பற்றியும் சொல்ல மாட்டாங்க, தங்கிட்ட வந்திருக்க என்ன ஒரு பிரச்சனையும் அதை மட்டும் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் வரக்கூடிய ஜாதகர்களுக்கு நீங்கள் சாதகமான பலன்கள் சொல்லாட்டினாலுமே ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த கோச்சார சனி அஷ்டம சனி வந்து ஐயோ முடிஞ்சதுன்னு சொல்லாதீங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன கிரகங்கள் இருக்குது, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். இப்போ ராகு வந்து உள்ளே வந்த உடனே எல்லாருக்குமே பிரச்சனை பண்ணுமா, எங்கிட்ட வந்த ஜாதகத்தில் நான் சொல்லும்போது விருச்சிக லக்னம் குரு 5ல் இருக்குது, நகை என்னைக்கு தொலையும்னு சொல்லி எழுதி கொடுத்தேன் நான். சொல்லினா அந்த பீரியட் எப்போ தொலையும், குரு ரேவதியில் இருக்காரு, ராகு உள்ளே வந்த உடனே அந்த வேலையை செய்வாரா. ராகு அப்படிங்கிறது 18 மாதம் அந்த ராசியில் டிரான்சிட் ஆவார். அப்போ 18 மாதத்தில் டிரான்சிட் ஆகும்போது ரேவதி எத்தனாவது பாதத்தில் இருக்குது, அந்த ரேவதி எத்தனாவது பாதத்தை நம்ம கையில் தான் பஞ்சாங்கம் இருக்கே, ராகு ரேவதி எத்தனாவது பாதத்தை அங்கே இடத்த போய் தொடுறாரோ அந்த காலகட்டத்தில் கோச்சார சந்திரன் இண்டிகேட் பண்ணுவார். அப்போ தான் அவங்களுக்கு தொலையும். அவங்க குடும்பத்தில் எல்லாரோட ஜாதகத்திலையும் செவ்வாய் சனி ராகு சம்மந்தப்படுது. அப்போ நீங்கள் வெளியில் போகும்போது கவனமாக போங்க. நீங்கள் எல்லாரும் ஒன்று சேரும்போது நிச்சயமாக ஒரு சங்கடம் நிகழும். அதுவும் இந்த செவ்வாய் சனி ராகு கனெக்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரங்களில் சந்திரன் பயணிக்கும் போது நிச்சயமாக நடக்கும்னு சொல்லும்போது நிச்சயமாக அது மாதிரி நடந்துச்சு. தெய்வத்தினோட அருளால் இவங்களுக்கு நடக்கலை. பின்னாடி வந்து வண்டியில் ஒருத்தன் இடிச்சிட்டா, அதனால் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. இந்த செவ்வாய் சனி ராகு சந்திரனுடைய கிரகச்சேர்க்கை அவங்க எல்லாரையும் குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷன் போக வைக்குது. அவங்களுக்கு தெய்வ அருள் இருக்கிறதுனால என்ன மாதிரி பண்ணுறாங்க, அவங்க ஜாதகத்தில் இயற்கையாகவே எல்லாருக்கும் குரு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, வண்டி போயிட்டு இருந்த வண்டியில் மெதுவாக ஓட்டுறார் இவர். மேடம் வேற பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க, கோயிலுக்கு போயே ஆகணுங்கிற தன்மையில் போகிறாங்க. எரும மாடு வந்து ஹைவேஸில் குறுக்க வருது, அப்படியே அந்த வண்டியை பிரேக் போட்டு நிறுத்துறாங்க. வண்டிக்கு பின்னாடி ஒரு 2 வீலர்காரன் கொண்டு வந்து இடிக்கிறான், அவங்க கூட சண்டை வருது, எல்லாரும் ஸ்டேஷன் போகிறாங்க. இந்த ஆக்சிடென்ட்டுங்கிறது எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டேஷன் பிரச்சனைங்கிறது எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு கேது இருக்கார், அங்க சனி உள்ள போகுது, வேலையில பிரச்சனை கொடுப்பார். ஆனா கேதுவினுடைய தொழிலை கையில் வைத்திருப்பவர்களுக்கு அந்த தொழிலில் ஒரு உயர்வை கொடுத்து விட்டு போவார் சனி. இந்த இடத்துல நீங்கள் கிரகத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், திசாபுத்தியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் நம்ம நிறைய ஜாதகங்களை கண் கொண்டு நல்லா பார்க்கணும்.
அவங்களுக்கு பலன் சொல்லி அவங்களுக்கு தேர்ச்சி பெறணும். இந்த தன்மையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கோச்சார சனியும் சரி, இல்லை ஒரு கோச்சார சனியிலேயே ஜென்ம சனியும் சரி, அஷ்டம சனியும் சரி சிறப்பாக கொண்டு போக முடியும். ஓகே, சரிங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் சரி. ஆனால் நான் துன்பத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்ருக்கேன், சங்கடத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்ருக்கேன். எந்த மாதிரியான சங்கடத்தை அனுபவிக்கிறீங்க? உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கா, எதிரிகள் தொல்லை இருக்கா, என்னவா வேணால் இருக்கட்டும். நீங்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் நிச்சயமாக வக்ரமுகம் கொண்ட தெய்வங்கள், அதாவது உதாரணத்திற்கு நரசிம்மரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சனிக்கு குரு யாருன்னு கேட்டால் பைரவர். அப்போ கால பைரவாஷ்டகம் உங்கள் வீட்டில் தினமும் ஒழிக்கும் மாதிரி பண்ணுங்க. தேய்பிரை அஷ்டமி தோரத்தில் பைரவருக்கு போயிட்டு விளக்கு போட்டு வணங்குங்க. எனக்கு இன்னும் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மக்களை கஷ்டப்படுத்தாத எந்த விஷயம் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பொது ரோட்டில் போயிட்டு பூசணிக்காய் போட்டு உடைக்கிறது ஓரமாக போடுங்க. ஏன்னா சனிக்கு அதெல்லாமே பிடிக்காது. பொதுமக்களை யார் கஷ்டப்படுத்துகிறாங்க? வேலை செய்கிறவங்கள கஷ்டப்படுத்துவாங்க. மிகப்பெரிய வீட்டில் கோடீஸ்வரியாக இருப்பாங்க, வேலைக்கு வர்றவங்கள ரொம்ப துன்புறுத்துவாங்க. சனிக்கு அது பிடிக்காது. அதனால் தயவு செய்து இந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சனிக்கு பிடித்தது எளிமை, ரொம்ப படாடோபமாக இருக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கேது இருக்கக்கூடிய இடத்துல சனி உள்ளே வர்றாரு, ரொம்ப டாம்பிகமாக ஆடிட்டு இருந்தால் பயங்கரமான ஆப்பு அப்போ தான் வைப்பார். இதே கேதுனுடைய தொழிலே அவங்க கையில் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாருன்னு சொன்னேன். அப்போ கேதுனுடைய தொழில் என்ன அப்படிங்கிற விஷயம் நம்ம கையில் இருக்கும்போது அவங்க சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த தொழிலில் கூட அவங்க ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, தன் மேலே ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகக்கூடாது. அப்படி ஆகும்போது நிச்சயமாக அதில் சில சறுக்கல்களை கொடுத்து அப்புறம் நல்லது பண்ணுவார். எப்பயுமே தன்னோட அந்த ராசியை விட்டு வெளியில் போகும்போது அவர் நல்லது பண்ணுறாரு, ஆனால் அதுக்குள்ளே உங்களை என்ன பண்ணுவார், வாட்டி வதைச்சிருவார். அப்படிங்கிறதா நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. இங்கே நம்ம அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க, நான் சொன்ன மாதிரி இந்த காலபைரவாஷ்டகம், இந்த பாடல்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதையுமே பார்த்தீங்கன்னா காற்று ராசி உள்ள நபர்கள் அதிகமாக கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்ற எல்லாரும் அவங்க ராசிக்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்களை பண்ணிக்கோங்க. இப்போ நீர் ராசியில் பிறந்திருக்கீங்க, நீர் ராசியில் பிறந்திருக்கும் போது ஒரு பிரதோஷ வேளையில் அபிஷேகம் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணிக்கோங்க. நெருப்பு ராசியில் பிறந்திருக்கீங்க, கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க, கோயிலில் தீபம் போடுங்க. நிலராசியில் பிறந்திருக்கீங்க, முடிஞ்சால் உடம்புல தெம்பு இருந்தால் திருச்செந்தூர் மாதிரியான தலங்கள் போகும்போது நல்ல அங்க பிரதட்சணம் வாங்க. இதுலேயும் பெண்கள், வயதுக்கு வந்த பெண்கள் தயவு செய்து நாங்கள் கோயிலில் பார்க்கும்போது நிறைய பேர் கச்சன்னு அங்க பிரதட்சணம் வரீங்க. எல்லாருமே பண்ணுறது சாஸ்திரத்தில் அலௌடே கிடையாது. பெண்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம விழுந்து வணங்குறதே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கம் முழுவதுமாக தரையில் படக்கூடிய தன்மை கிடையாது. ஆண்கள் மட்டும்தான் சாஷ்டாங்கமாக விழுகணும். பெண்கள் அந்த ஒரு நம்ம விழுந்து வணங்கக்கூடிய தன்மைங்கிறது ஒன்று இருக்குது. அதனால தான் இந்த உருண்டு கொடுக்கறது பெண்கள் பண்ணக்கூடாது. பட் இப்போ அது நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அது உங்களோட பிரியம். ஆனால் நிலராசிகளில் பிறந்தவங்க, முக்கியமாக ஆண்கள் தொந்தரவு அதிகமாக இருக்குங்கிறவங்க இந்த பிரதட்சணம் பண்ணிவாங்க, நிச்சயமாக மாறும். அதே மாதிரி பெண்கள் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடிப்பிரதட்சணம் பண்ணிக்கோங்க. காலை வச்சு ஒன்றொன்னா மெதுவாக பண்ணுவாங்க, அந்த அடிப்பிரதட்சணம் பண்ணலாம். கோயில்களில் உழவார பணி செய்யலாம், இல்லையா உழவார பணி செய்கிறவங்களுக்கு உதவி பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். அப்போ இப்போ நம்ம நெருப்பு, நிலம், காற்று, நீர் 4 விஷயத்துக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் சிறப்பாக இந்த சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணிட்டு வாங்க. டைமிங் கீப்பப் பண்ணுங்கள், பங்க்சுவலாக இருக்கணும், எங்கே போனாலும் ஒரு பங்க்சுவாலிட்டி கீப்பப் பண்ணணும். அதே போல் யார்கிட்ட பேசினாலும் வார்த்தைகளில் கவனம் வேணும். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் சந்திரன் சனி சேர்க்கையை நம்ம புணர்வுன்னு சொல்லுவோம். இது திருமண காலகட்டத்தில் முக்கியமாக ஆணோ பெண்ணோ அவர்கள் பெயரை கெடுக்கக்கூடிய விதத்தில் யாராவது புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. இப்போ யாருக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க, இப்போ கும்பராசிக்கு அந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் உள்ள வந்துட்டே இருக்கும். மீனராசிக்கு அடுத்து வரப்போகுது. அப்போது புது ரிலேஷன்ஷிப் உள்ளே வரும்போது இவங்க எல்லாரையும் எடை போட்டு கவனமாக பழகுங்க. இல்லைன்னா அவங்க தான் ரொம்ப, யார் வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக. அப்போ அவங்க தான் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஆப்பாக வச்சுட்டு போவாங்க அப்படிங்கிறது தான். அப்போ இந்த காலகட்டத்தில் பழகுவதில் கவனம் வேண்டும், வார்த்தைகளில் கவனம் வேண்டும். இந்த கவனம் இருந்தாலே உங்களோட சுய சிந்தனை சிறப்பாக இருக்குது, உங்களோட ராசி நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு எப்பயுமே கவனமாக கிரிப்பில் இருக்கக்கூடிய ஆள்னா உங்களை எதுவுமே பண்ண முடியாது. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அசால்ட்டாக டேக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுக்கு உங்களுடைய லக்னாதிபதியினுடைய வலுவும் ரொம்ப முக்கியம். உங்களோட பூர்வ புண்ணியம் ரொம்ப நல்லா இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்துச்சு, 1, 5 ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா 9 நல்லா இல்லைனா கூட சமாளிச்சுக்கலாம், தப்பு கிடையாது.
அப்போது உங்கள் ஜாதக சுயஜாதக வலு எப்படி இருக்குது, சனி உள்ளே எங்கே இருக்கார், தசாபக்தி என்ன போகுது, இந்த விஷயத்தை மேட்ச் பண்ணி சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது போல் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, எனக்கு இப்போ நிறைய பேர் இந்த ஜென்ம சனியோ நமக்கு அஷ்டம சனியோ நடக்குது. அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வரப்போகிறது. அப்போ இனிமேல் சிம்ம ராசிக்காரங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசியாக இருக்கீங்க, மீனத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள். அந்த கிரகத்து மேலே சனி டிராவல் பண்ணும்போது எப்படி கொடுப்பாரு, தசாபுக்தி அந்த நேரத்தில் என்ன கனெக்ட் ஆகுது, இதெல்லாம் வச்சு தான் பலன்கள். சும்மா எடுத்தவொடனே இந்த அஷ்டம சனியாக வருது உனக்கு பிரச்சனை தான் அதிகம்னு யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றும்போது நிச்சயமாக எல்லாருமே வின்னர் ஆகலாம். ஏன்னா சனியோட பீரியட் 30 வருஷம். அதனால தான் பெரியவங்க அப்போல்லாம் சொல்லி வச்சாங்க, 30 வருஷமாக வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷமாக கெட்டவனும் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஸோ இந்த பழமொழிகள் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு போனதோ இல்லை பெரிய 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 அந்த எழுதி வச்சிருக்கிற விஷயங்கள் எதுவும் நம்ம பயன்படுத்த தெரியாமல் வேணால் நிறைய பொக்கிஷங்களை விட்டுருக்கலாம். பரணியில் போட்டிருப்போம், எடுத்து வெளியில் குப்பையில் போடுறோன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்மளுக்கே தெரியாமல் அதில் ஏதாவது ஒரு கோல்டு பாக்ஸ் இருக்கும், அதையும் விட்டுருவோம். அது மாதிரி தான் இந்த படித்த விஷயங்களாக இருக்கும். அப்போ அந்த கோல்டு பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுது. அதில் ஒரு அவசரம் காட்டாமல் அந்த விஷயத்தை ஃபுல்லாக எடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த கோல்டு பாக்ஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இதே மாதிரி தான் வாழ்க்கையும். அப்போ வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி வருது, நம்ம அதை எப்படி எதிர்கொள்கிறோம், நம்ம ஜாதகம் என்ன மாதிரி போயிட்டுருக்கு, நீங்கள் எல்லாமே ஒரு அலைவரிசையில் உங்களை கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி வந்தாலும் நீங்கள் டேக்கல் பண்ணிக்குவீங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்குண்டான ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது என்ன மாதிரி வந்தாலும் வெளியில் போகும்போது நம்ம சேஃபாக இருப்போங்க. தான் உண்மை. ஸோ எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி பெறணும், எல்லாருமே சிறப்பாக வரணும். இன்னைக்கு இருக்க ஸ்டேஜை விட அடுத்த ஸ்டேஜுக்கு இதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் சரி, இங்கே வந்திருப்பவர்களும் சரி, இதை யூடியூப் வாயிலாக பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய கந்த பெருமானை வேண்டி என்னுடைய உரையுடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். என்னோட மொபைல் நம்பர் 9943927722 9943927722. மீனாட்சி பரமகுரு, திருப்பூரில் இருந்துங்க. வாழ்க வளமுடன். அன்பு சகோதரி மீனாட்சி பரமகுரு அவர்களுக்கு நமது சங்கத்தின் தலைமையேற்று நடத்தக்கூடிய அஸ்ட்ரோ பாபையா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்.